எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்வீட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கச்சாயம் தாங்க. எப்படியும் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நாங்கள் வந்து பண்ணிருவோம். எனக்கு வந்து சீடை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறதுனால வந்து சீடையில் எள்ளு போட்டிருக்கறனால சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதனால வந்து கச்சாயம் தான் வந்து அன்றைக்கி வந்து சுட்டு கொடுத்துருந்தாங்க அம்மா. அன்றைக்கி வந்து பார்த்துருந்திங்கன்னா அம்மா வந்து 2 கிலோ பச்சரிசி வந்து எடுத்திருந்தாங்க. 2 கிலோ பச்சரிசிக்கு வந்து 1.25 கிலோ வந்து வெல்லம் வந்து எடுத்திருந்தாங்க. பச்சரிசியை வந்து நல்லா வந்து 5 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து வெள்ளை துணியில் வந்து காய வைக்கணுங்க. அதுவும் வெயிலெல்லாம் காய வைக்கக்கூடாது. நல்லா ஊறினா தான் வந்து இருந்துட்டு நல்லாயிருக்குங்க. நாங்கள் வந்து மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கிட்டோம். நீங்கள் வந்து மிஷினில் வந்து இந்த மாதிரி வந்து கச்சாயத்துக்குன்னு சொன்னிங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அரைச்சி கொடுப்பாங்க. மிக்சியில் வந்து நீங்கள் வந்து அரைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா வந்து மாவை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜலிச்சு தான் வந்து எடுக்கணும். ஜலிக்கிறப்ப பார்த்திங்கன்னா யுகன் போய் அதில் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நாங்களும் யுகன் தூங்க வச்சுட்டு வந்து பண்ணிடலான்ட்டு பார்த்தோம். பட் ஆனால் அவன் அன்றைக்கி இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப ரொம்ப ஆக்டிவ் ஆகிட்டு தூங்கவே மாட்டேன்ட்டானுங்க. வெள்ளை கரைக்கிறப்ப அப்படி தாங்க. தண்ணியும் வந்து நம்ம நிறைய ஊற்றக்கூடாது. 1/4 டம்ளருக்கு கம்மியாக தாங்க வந்து தண்ணி ஊற்றணும். பார்க்குறதுக்கு கரையாத மாதிரி தாங்க இருக்கும். பட் ஆனால் வந்து நல்லாவே சீக்கிரம் கரைஞ்சி வந்துடுங்க. பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வெல்லம் வந்து நல்லா உருண்டு வரணும். உருண்டு வர பதத்து வரைக்கும் வந்துருந்துட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து வெல்லத்தை வந்து கிளறிட்டு இருக்கணுங்க. நல்லா உருண்டு வந்த பதத்துக்கு அப்புறம் வந்து இருந்துட்டு பச்சரிசி மாவு கூட வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா வந்து கைவிடாமல் வந்து கொஞ்சம் நேரம் வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறப்போ அப்படி தாங்க யுகன் வந்து போய் அம்மாகிட்ட போய் வந்து மடியில் உட்கார்றது, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது இப்படியே தான் பண்ணிகிட்டு இருந்தான். நாங்களும் சொல்லி பார்த்தோம். அது வந்து வெள்ளை சூடாக இருக்குது, சுற்றுன்னு சொல்லி பார்த்தோம். கேட்கவே மாட்டேன்ட்டா. அப்புறம் சித்தி வந்து லைட்டாக ஒரு விரலை எடுத்து வச்சு காமிச்சதுக்கப்புறம் சுற்றுச்சு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. நல்லா பச்சரிசி மாவும் வெல்லமும் வந்து இருந்துட்டு மிக்ஸ் ஆகி வந்து அந்த கலர் கம்பியில் வந்து எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சொட்டுற மாதிரி வரணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து 2-3 நாள் கழித்து நீங்கள் வந்து கச்சாயம் சுடுறப்ப நல்லா டேஸ்ட்டாகவே வருங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கச்சாயம் வந்து இருந்துட்டு 2-3 நாள் வந்து மினிமம் ஊற வச்சா தான் வந்து இருந்துட்டு அதோட நல்லா ஊறி அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. நாங்கள் ஒரு 3 நாள் கழிச்சு தாங்க நாங்கள் வந்து சுட்டோம். நாங்கள் சுடுறப்ப பார்த்திங்கன்னா அன்றைக்கி யுகன் வந்து இருந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருந்தான். நான் தான் அமுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து அமுத்தி கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து வாழை இலையில் வந்து இருந்துட்டு அமுத்தி ஒன்றா வந்து அங்கே வந்து வச்சுட்டோங்க. நாங்கள் அப்போ தான் வந்து ஒன்றா வந்து எடுத்து போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பூரி மாதிரி 2 சைடு நல்லா புசுன்னு வந்ததுக்கப்புறம் வந்து இருந்துட்டு நம்ம வந்து 2 இந்த அரிகரண்டி வச்சு அமுத்திக்கலாங்க. இப்போ அமுத்துறதுக்கும் நிறையா வந்திருக்கு. பட் ஆனால் அம்மாவுக்கு அதெல்லாம் பிடிக்கிறது இல்லை. அம்மாவுக்கு இதில் அமுத்தினா தான் சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குது. அதனால் அம்மா இப்படியே வந்து பழகிட்டாங்க. எப்படியோ நாங்கள் வந்து நைட்டு வந்து தான் கச்சாயம் சுட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து 12 பக்கம் வந்து ஆயிடுச்சுங்க. கச்சாயம் வந்து இருந்துட்டு எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காதுன்னு ஒரு ஆள் கூட சொல்ல மாட்டாங்க. எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் சூடாக சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி